அன்புக்குரியவர்களே, தினமருத்துவதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே 1 நாளாகமும் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்று. இந்த வார்த்தையை தியானிக்கிற வேளையில் ஒரே ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. காணாமல் போன அந்த இளைய குமாரனை பற்றி. அந்த இளைய குமாரன் எல்லாவற்றையும் இழந்து மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வருகிற அந்த சம்பவம். வந்த உடனே அவனுக்கு தேவையானது இன்னது என்று அவன் தகப்பன் அறிந்திருக்கிறார். சிறந்த வஸ்திரம், கையில் மோதிரம், காலில் நல்ல புதிய செருப்பு, அதே போல் கொளுத்த கன்றை அடிக்க சொல்லி ஒரே தடபடலான ஒரு நல்ல மேன்மையான ஒரு விருந்து, இப்படி எல்லாமே உடனடியாக கிடைக்கிறது. இந்த இடத்துல இந்த வசனத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அந்த இளைய குமாரனுக்கு தேவையான ஐஸ்வர்யமும் வந்துவிட்டது, கனமும் வந்துருச்சு. ஏன்னா வந்த உடனே அந்த வீட்டார் எல்லாரும் பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறார்கள். அவன் நிமித்தமாகத்தான், வேறு யாரோடைய பெயரையும் வைத்து அல்ல. காணாமல் போன அந்த இளைய குமாரன் நிமித்தமாக அந்த வீட்டில் மிகப்பெரிய ஒரு விருந்து, ஒரு கனம் வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல நாம் யோசித்து பார்க்கிற போது பாருங்கள், அவனுக்கு கிடைச்ச அந்த கனமும் அந்த மரியாதையும் ஐஸ்வர்யமும் அவனுக்கு கொடுத்த எல்லா விதமான மேன்மையும் எதனால் வந்தது? அவனுடைய உழைப்பா, அவனுடைய ஒழுக்கமான நல்வாழ்வா, வேறு எந்த விதத்தில் அவனுக்கு இது கிடைத்தது என்றால் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு காரணம், அந்த தகப்பனுக்கு பிறந்த 2வது மகன் என்ற தகுதியை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. தகப்பனுடைய 2வது பிள்ளை, அவ்வளவுதான். அப்போ அவன் வந்த பிறகு அவன் அப்படி சொல்கிறான், இப்படி சொல்கிறான். ஆனால் அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கூட அவன் ஆராய்ஞ்செல்லாம் பார்க்கவே இல்லை. உடனடியாக எந்த பேச்சுக்குமே இடம் கொடுக்காமல் அந்த விருந்துக்கும் அந்த கனத்துக்கும் அந்த உயர்வுக்குமே தகப்பன் காரணமாக இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் ஒரு காரியம் இந்த நாளில் ஆண்டவர் பேசுகிறார். நம்மளுடைய தகுதியின் அடிப்படையில் நமக்கு உயர்வு இல்லை. நம்முடைய உழைப்பு, நம்முடைய பரிசுத்த, நம்முடைய நீதியான வாழ்வு, நம்முடைய அர்ப்பணிப்பான வாழ்வு, நான் கிரயம் செலுத்தினேன், இதனால் எனக்கு கிடைச்சது என்று சொல்வதற்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் இவையெல்லாம் தேவையில்லையா? இல்லை, அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் இதை காட்டிலும் ஆண்டவருடைய அன்பு தான் மேலானது, அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபை தான் மேலானது என்று சொல்ல வருகிறேன். ஆகவே ஒரே ஒரு தகுதி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால் உங்களை என்னை கழுவினார். நானும் நீங்களும் அவருடைய பிள்ளையாக மாறிவிட்டோம். அவர்தான் நம்மை பரிசுத்தமாக்கின கர்த்தர். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிற ஒரே தகுதியின் நிமித்தமாக நமக்கும் கேளாத ஐஸ்வர்யம் வரும், அவர் கொடுக்கிற கனம் வரும், அவர் கொடுக்கிற உயர்வு வந்தே ஆகும். அருமையான பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒரே காரணத்தினால கர்த்தரால் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, கனத்தை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்வோம். அவருடைய அன்பின் நிமித்தமாக, கிருபை நிமித்தமாக வரக்கூடிய அத்தனை உயர்வையும் அவர் நாம மகிமைக்காக நாம் ஆண்டு அனுபவிப்போம். ஆகவே இந்த நாளில் ஒரே ஒரு காரியம், நம்மை தேடி சீக்கிரத்தில் வரவேண்டிய உயர்வு வருகிறது, நம்மை தேடி கனம் வருகிறது, நமக்குண்டான மேன்மை நம்மை தேடி வரப்போகிறது. அப்படிப்பட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம். ஒருவேளை இதையெல்லாம் தேடி ஒருவேளை அலைந்து தெரிந்து கொண்டிருக்கலாம். அந்த அலைச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவரால் கிடைக்கிற உயர்வை நாம் சீக்கிரத்தில் பெற்று ஆண்டு அனுபவிக்கப் போகிறோம். என்றென்றும் கர்த்தருக்கு மகிமையுள்ள ஒரு வாழ்வு வாழலாம். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஐஸ்வர்யத்தின் கனத்தையும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறீரப்பா. எல்லாவற்றின் மேலேயும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர் நீராக இருக்கிறீர். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர், ஆண்டவரே எங்களுக்கு நீர் தகப்பனாக இருக்கிறீர். உங்கள் பிள்ளைகளாக எங்களுக்கு இப்படிப்பட்ட உயர்வை கொடுத்து நடத்துவதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். அவர்களுக்கும் ஆண்டவர் ஐஸ்வர்யமும் கனமும் உயர்வும் மேன்மையும் உண்டாவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.